வணக்கம், வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி தூத்துக்குடி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது சைவ மீன் குழம்பு, இல்லாட்டினா வாழைப்பூ குழம்பு. மீன் குழம்பு டேஸ்ட்லேயே வாழைப்பூ குழம்பு எப்படி வைக்கலாம்ன்றதை பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வாழைப்பூ எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு பூ ஃபுல்லாக தேவையில்லை, நமக்கு தேவையான அளவு எடுத்தால் போதும். இதில் நடுவில் உள்ள கல்லணையும் இதில் பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்குல்ல, அதையும் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். கடாயை காய வச்சு அதில் 11 வத்தல், 1 டீஸ்பூன் அரிசி, 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். நம்ம வறுத்து எடுத்து போடும்போது தான் அப்படியே குழம்புக்குள்ளே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடுவோம். எதுவும் கருகிராமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வறுத்து அது ஆறின பிறகு காம்பெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தேங்காய், வெங்காயம், தக்காளி எடுத்துருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். முதல்ல தேங்காவை அதில் சேர்த்து அடித்து எடுத்துக்கலாம். அடித்த பிறகு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கிடுவோம். தக்காளி விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். விதையோடு சேர்க்கிங்கன்னா அதோட கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதை நல்லா அடித்து பேஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் மண்சட்டி காய வச்சுருக்கேன். அதில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பூவை அதோடு சேர்த்துக்கிடுவோம். வாழைப்பூ அதில் சேர்ந்து வதங்கணும். வாழைப்பூ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 2 இல்லை 3 அது இதழ் அளவு எடுத்தால் போதும், அதுவே சரியாக வரும். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போது வாழைப்பூ நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துருவோம். மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் அதில் சேர்த்துடலாம். புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கிடுவோம். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க, ஏன்னா வாழைப்பூ வேக நேரம் ஆகும். இந்த அளவுக்கு திக்காக இருந்துச்சுன்னா வேகாது. தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். மீன் குழம்பு மாதிரியே இது எந்த அளவுக்கு நல்லா சிம்லேயே இருந்து கொதித்து வேகுதோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது அப்படியே மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதை சிம்மில் வேக வச்சிடலாம். அதுக்குள்ளே வாழைப்பூ பக்கடா ரெடி பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் அளவு கடலை மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் வத்தத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் அது வாழைப்பூவில் நல்லா பிடிச்சி நிற்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பூவை அதில் சேர்த்துக்கிடுவோம். இதுலேயும் இந்த இந்த பிளாஸ்டிக் ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை அதோடு சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா அதில் படுற மாதிரி முக்கி எடுத்துக்கலாம். அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் ஒவ்வொரு வாழைப்பூவாக எடுத்து போட்டுக்கிடுவோம். மொத்தமாக போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும். அதனால் ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா திருப்பி விட்டு எண்ணெய்லாம் அடங்கினோடனே எடுத்திங்கன்னா நம்மளோட வாழைப்பூ பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், நம்மளோட வாழைப்பூ பக்கோடா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கூட்டாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சா பிள்ளைங்களுக்கு அப்படியே செஞ்சு கொடுக்கலாம். வாழைப்பூவை ரெடி பண்ணி வச்சுட்டு சாயங்காலம் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் சூடாக போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க விரத நாட்களில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தானதாக இருக்கும். வாழைப்பூ மீன் குழம்பு, வாழைப்பூ பக்கோடா, நாங்கள் இது 2 சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள். நன்றி, வணக்கம்.